அனைத்து நல்ல உலகங்களுக்கும் வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா சத்துணவுத்துறையிலேருந்து தமிழகம் முழுவதும் பார்த்திங்கன்னா 8997 வேகன்சி வந்துருச்சு சமையல் உதவியாளருக்கு. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அப்புறம் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா என்ன சொல்ல போகிறீங்கன்னா, இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா மாவட்ட வாரியாக பார்த்திங்கன்னா வீடியோ போட்டுருக்கோம். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வீடியோவும் ஒரு மாவட்டத்துக்கானது. அதில் பார்த்திங்கன்னா முக்கியமான சர்டிஃபிகேட்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சிலது வாங்கணும். அதெல்லாம் நீங்கள் வாங்கிட்டீங்களா இல்லையான்னு செக் பண்ணிங்க. இந்த மாவட்டத்துக்கு பார்த்திங்கன்னா 26/4/2025 முடியுது. உங்களுடைய மாவட்டத்துக்கு எப்போ முடியுது எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்திங்கன்னா எப்படி பூர்த்தி செய்யறதுன்னு மாவட்ட வாரியாக பார்த்திங்கன்னா போட்டிருக்கோம். எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். விண்ணப்ப படிவம் பூர்த்தி செய்கிறது தெரியாமல் நீங்கள் பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணிடாதீங்க. வீடியோ பார்த்திங்கன்னா விண்ணப்பம் பூர்த்தி செய்கிறது ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செஞ்சு அதோட என்னென்ன சர்டிஃபிகேட் வைக்கணுமோ எல்லாமே பார்த்திங்கன்னா கிளியராக சொல்லியிருப்பேன். எல்லாமே நீங்கள் வச்சு பார்த்திங்கன்னா அந்தந்த அலுவலகத்தில் அனுப்பணும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் எங்கே வாங்கணும், எங்கே கொண்டு போய் கொடுக்கணும் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக சொல்லியிருப்பேன். நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ஜாப் பல வருஷத்துக்கு அப்புறமேட்டுக்கு வந்துக்குது. அதனால் பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. மிஸ் பண்ணிட்டீங்களா மறுபடியும் பல வருஷத்துக்கு அப்புறமேட்டுக்கு தான் வரும். அதனால் பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது எல்லாம் பொறுமையாக பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணி சர்டிஃபிகேட் என்ன வேணுமோ எல்லாமே நீங்கள் பார்த்திங்கன்னா வாங்கி கரெக்டாக பார்த்திங்கன்னா பொறுமையாக கரெக்டாக அனுப்புங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் நிராகரிக்காத உங்களை பார்த்திங்கன்னா இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் வெளியிட்டிருக்காங்க. அவங்க என்ன வெளியிட்டிருக்காங்கன்னா 9/4/2025 வெளியிட்டிருக்காங்க. 74 சமையல் உதவியாளர் காலி பணியிடங்கள் பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் செயல்படும் பள்ளியின் கீழே பார்த்திங்கன்னா சத்துணவு திட்டத்தில் இருக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை பார்த்திங்கன்னா நேரடி நியமனம் மூலமாக நிரப்புறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. இனச்சுழற்சி வாரியாக பார்த்திங்கன்னா நிரப்பிக்கப்பட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த இனச்சுழற்சி வாரியாக பார்த்திங்கன்னா உங்களுடைய ஊராட்சி ஒன்றிய அந்த அலுவலகத்தில் பார்த்திங்கன்னா நோட்டீஸ் போர்டில் ஒட்டியிருப்பாங்க. நீங்கள் அங்கே போய் தெரிஞ்சிக்கலான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்திங்கன்னா மாதிரி விண்ணப்ப படிவம் பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் வெப்சைட்டில் இருக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் பண்ண தெரியலனா நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் பார்த்திங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்திங்கன்னா பூர்த்தி செய்யலாம். இதுக்கான சம்பளம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வருஷம் ஒரு வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா 3000 ரூபா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு வருஷத்துக்கு அப்புறமேட்டுக்கு உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா அதுக்கு மேலே 3000லேருந்து 9000 ரூபா வரைக்கும் சம்பளம் பார்த்திங்கன்னா இன்க்ரிமெண்ட் ஆகுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்பணிக்கு பார்த்திங்கன்னா 21லேருந்து 40 வயசுக்குள்ள இருக்கிற பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்திங்கன்னா 21லேருந்து 40 பார்த்திங்கன்னா பொது மற்றும் தாழ்த்தப்பட்டவருக்கும் 18லேருந்து 40 வயசு பார்த்திங்கன்னா பழங்குடியினருக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. 20 முதல் 40 வயசு பார்த்திங்கன்னா விதவை கணவராக கைவிடப்பட்டவர் இவங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா குறைந்தபட்ச கல்வி தகுதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி அப்படிலாம் நீங்கள் தோல்வி அடைஞ்சிருந்தாலும் இந்த ஜாப் பார்த்திங்கன்னா எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி நீங்கள் நியமனம் பார்த்திங்கன்னா எந்த மையத்துக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த மையத்துக்கும் உங்களுடைய வீட்டுக்கு பார்த்திங்கன்னா 3 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது நல்லா நோட் பண்ணிங்க, முக்கியமான தகவல். அதேமாதிரி பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளி 4% ஒதுக்கீட்டு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த 4% பார்த்திங்கன்னா எது கீழே வருதுன்னா குறைவான பார்வைத்திறன், உடல் இயக்க குறைபாடு, குணப்படுத்தப்பட்ட தொழுநோய் பார்த்திங்கன்னா 40% இருக்கிறவங்களுக்கு, திரவ வீச்சினால் பாதிக்கப்பட்டவருக்கு, குறிப்பிட்ட கற்றல் திறன் குறைபாடு இருக்கிறவங்களுக்கு, காது கேளாதவர் இவங்களுக்கு, குள்ளத்தன்மை கொண்டவர் இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4% பார்த்திங்கன்னா ஒதுக்கீடு செய்ய கொடுத்துருக்காங்க. அது விதவை கணவரால் கைவிடப்பட்டவர் இவங்களுக்கு 25% பார்த்திங்கன்னா இடஒதுக்கீடு செய்யப்படும். விதவைகள் மற்றும் கணவரால் கைவிடப்பட்டோர் மற்றும் ஆதரவற்ற பெண்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 25% பார்த்திங்கன்னா உள் ஒதுக்கீடு பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க. இந்த இடஒதுக்கீட்டுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் சர்டிஃபிகேட் வைக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மாற்றத்தினாலே இருந்தால் அதுக்கான அடையாள அட்டை வைக்கணும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா விதவை கணவராக கைவிடுற இதுக்கான சர்டிஃபிகேட் பார்த்திங்கன்னா வட்டாட்சியர் நீங்கள் வாங்கிக்கிறீங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி காலி பணியிடங்கள் பார்த்திங்கன்னா நீங்கள் விண்ணப்பிக்கும் போது உரிய விண்ணப்பத்தை பார்த்திங்கன்னா பூர்த்தி செஞ்சு ஊராட்சி ஒன்றிய அலுவலகம், மாநகராட்சி அலுவலகம் அதில் தான் சமர்ப்பிக்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நல்லா நோட் பண்ணிங்க, இது முக்கியமான தகவல். ஊராட்சி ஒன்றிய அலுவலகம், மாநகராட்சி அலுவலகத்தில் தான் நீங்கள் பார்த்திங்கன்னா சமர்ப்பிக்கணும். நிறையா பேர் பார்த்திங்கன்னா மாற்றி அனுப்பிடுறீங்க. அப்படி அனுப்பிட்டால் உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்திங்கன்னா நிராகரிக்கப்பன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 26/4/2025 சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே வரக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்திங்கன்னா நிராகரிக்கப்பட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க.
இந்த விண்ணப்பத்தோடு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பள்ளி மாற்று சான்றிதழ் வைக்கணும், டிசி கேட்குறாங்க, 10th மார்க் ஷீட்டு கேட்குறாங்க. நீங்கள் பாஸோ ஃபெயிலாக இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் 10th தான் போய் வந்து பார்த்திங்கன்னா படிச்சுக்கிறீங்க அப்படிங்கிறதுக்காக 10th மார்க் ஷீட் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அத்தாச்சி வைக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரேஷன் கார்டு கேட்குறாங்க, இருப்பிடச் சான்றிதழ் கேட்குறாங்க. நல்லா நோட் பண்ணிங்க, இருப்பிடச் சான்றிதழ். இந்த இருப்பிடச் சான்றிதழ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வட்டாட்சியர்கிட்ட வாங்கணும். ஏற்கனவே நிறையா பேர் வாங்கியிருப்பீங்க, அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா உடனே வச்சு அனுப்பிடுங்க. அடுத்து ஆதார் அட்டை கேட்குறாங்க, அடுத்து சாதி சான்றிதழ் கேட்குறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விதவை, கணவரால் கைவிடப்பட்டவர் இதுக்கான சர்டிஃபிகேட், மாற்றுத்திறனாளிக்கான சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வச்சு அனுப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ மூலிமா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கால் லெட்டர் அனுப்பும்போது எல்லா ஒரிஜினல் சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா தவறுனீங்களா வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா ரத்து செய்யப்பன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ இருந்தாலும் திரும்ப பெறலாம், டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி எல்லா அதிகாரமும் வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு தான் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி பூர்த்தி செய்யறதுன்னு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். விண்ணப்படி வந்து பார்த்திங்கன்னா சமையல் உதவியாளர் காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பம் மாவட்டம் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் அதிலே கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கிறீங்களா மாநகராட்சியான்னு கேட்குறாங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் நீங்கள் அதை எழுதிக்கங்க. அடுத்து வந்து பார்த்திங்களா விண்ணப்பிக்கும் பள்ளியின் பெயர் கேட்குறாங்க. எந்த மையத்துக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த மையத்தோட பேர் எழுதிங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் ஓட்டிங்க. விண்ணப்பத்தாரின் பெயர்னு சொல்லி கேட்குறாங்க. உங்களுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எழுதிங்க. அடுத்து உங்களுடைய தந்தை கணவர் பெயர் வந்து பார்த்திங்கன்னா எழுதிங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் எழுதிங்க. இருப்பிட முகவரிக்கு வந்து பார்த்திங்கன்னா இருப்பிட சான்றிதழ் ரேஷன் கார்டில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வட்டாட்சியர்கிட்ட வாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஊராட்சி ஒன்றியம் மாநகராட்சியான்னு மேலே நீங்கள் எழுதிருப்பீங்க, அதே எழுதிங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கல்வி தகுதி வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பு நீங்கள் பாஸாக ஃபெயிலாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதில் எழுதிங்க. பாஸ்னா பாஸ்ன்னு எழுதுங்க, ஃபெயில்னா ஃபெயில்னு எழுதிங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தமிழ்லேயே ஃபில் பண்ணுங்கள், இங்கிலீஷு தமிழ் மாற்றி மாற்றி பண்ணாதீங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் முக்கியமான தகுதி தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கேட்குறாங்க. டேட் ஆஃப் பர்த் எழுதி கரண்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன ஏஜ் அதை எழுதிக்கங்க. சாதி மற்றும் உட்பிரிவுன்னு சொல்லி கேட்குறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா வட்டாட்சியர்கிட்டேருந்து வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் வாங்கினது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வைக்கணும். அதுக்கு அந்த சர்டிஃபிகேட்டில் வந்து பார்த்திங்கன்னா சாதி உட்பிரிவுன்னு இருக்கும், அதை வந்து பார்த்திங்கன்னா பார்த்து தப்பில்லாதங்க எழுதிங்க. அடுத்து மாற்றுத்திறனாளியான்னு கேட்குறாங்க. ஆம்னாம் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி விட்டுருங்க. ஆதரவற்ற விதவை அல்லது ஆதரவற்ற பெண் கணவராக கைவிடப்பட்டவரான்னு கேட்குறாங்க. ஆம்னா நீங்கள் வட்டாட்சியர்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கி அதை வைக்கணும்னு சொல்லி கொடுத்துருங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி கொடுத்துருங்க. அடுத்து பணியிடம் கோரும் மையம் பள்ளியின் பெயர்னு கேட்டிருக்காங்க. எந்த பள்ளியிடத்துக்கோ இல்லை மையத்துக்கோ வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கிறீங்களோ அதோட பேர் எழுதிங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரரின் இருப்பிடத்திற்கும் பணியிடம் கோரும் மையத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா 3 கிலோமீட்டருக்கு தான் கேட்குறாங்க. எத்தனை கிலோமீட்டர் இருக்குதா நீங்கள் அதை பார்த்திங்கன்னா எழுதிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 இடம்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் எந்த நாளில் விண்ணப்பிக்கிறீங்களோ எந்த இடத்துல விண்ணப்பிக்கிறீங்களோ அதை போட்டுங்க. ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரின் கையொப்பம் இருக்குது, நீங்கள் அதை போட்டுங்க. இணைப்பு வந்து பார்த்திங்கன்னா பள்ளி மாவட்ட சான்றிதழ் நமக்கு ஏற்கனவே பார்த்தது தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இருப்பிடச் சான்றிதழ் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வாங்கணும். இது வரைக்கும் வாங்கலாம், இதுக்கு மேலே வாங்கி வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். வாங்க நீங்கள் வந்துட்டு விண்ணப்பிங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரரின் இருப்பிடத்திற்கு உட்பட்ட வட்டார வளர்ச்சி அலுவலகம் மாநகராட்சி அலுவலகத்தை அணுகி விண்ணப்பிக்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் எங்கே கொடுக்கணுன்னா உங்களுடைய ஊராட்சி ஒன்றியம் வட்டார வளர்ச்சி அலுவலகம் சொல்லுவாங்க, அங்கே மாநகராட்சி அலுவலகத்தை விண்ணப்பிக்கணும். மாற்றி விண்ணப்பிச்சிங்களா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் நிராகரிக்கப்படணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் இது மாதிரி பயனுள்ள தகவலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணிட்டே இருக்கிறீங்க. உங்களுக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டே இருக்கிறேன், நிறைய தகவல் கொடுத்துட்டே இருக்கிறேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்களுடைய ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க அந்தந்த மாவட்டத்துக்கு. அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுடைய மாவட்டம் எதுவும் வந்து பார்த்திங்கன்னா அதை கிளிக் பண்ணிக்கோ, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.